நீ விருப்பமே இல்லாத கட்டியே கைத்துல தாலி சக்காச்சாருக்கு தாலி ஒரு கேடு நாய்க்கு லைசன்ஸ் கட்டி தொங்கி எடுக்குது அந்த மாதிரி தொங்கி எடுக்கு பாரு சக்காச்சாரு கட்டினா பொண்ணு நாய் பட்ட கட்டின மாதிரி இருக்கும் லக்காடி பையா நீ என்ன செய்வ ஏது செய்வ எனக்கு தெரியாது ராஜா அவ கைத்துல இருக்கிற தாலி என் கழுத்துல கட்டி விடு ராஜா அந்த தாலி அப்படியா இவ கைத்துல இருக்கிற தாலி எடுத்து நீங்க அரவணை பண்ணிக்குவாங்க இந்த தாலி நான் காத்து கொண்டிருப்பேன் பாய் வரட்டுமா கனவும் உயிரோடு இருக்கும் போது கட்ட இந்த தாலியை கைத்து கொடுப்பாளா எப்படியே நான் கொடுக்க முடியும் அதான் சாவணும் தாலி எடுத்து போன பண்ணியா இல்ல அறக்க முடியாதா ஏய் அவ நிறமாத யார் காரணம் எங்க அப்பா காரணம் அதுக்கு எங்க அப்பா காரணம் இருக்கு அப்படியா பட்டது எந்த குடும்பத்தாலும் நடக்குமா அந்த விஷயம் ஏன் குடும்பம் நடக்குது என்னடா ஒரு மாமனாரே என்ன நினைக்கணும் தந்தை போல நினைக்கணும் ஆனா எங்க அப்பா கூட படுத்து இந்த எங்க அப்பா ஒரு சொன்னது ஏய் அடுக்குமாதியா ஐயோ செய்யலங்க அப்ப நான் சொல்றது செய்யணும் செய்யறேன் கேக்குறியா சொல்லுங்க அப்ப தாலி கேக்குறேன் தாலி கட்டி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அது எப்படி கைட்டு வாங்கன்னு தெரிஞ்சு சரிங்க முடியாது
இந்த கொடுமை பண்றியடா. நான் கட்ட தாலி நார்த்தேன். ஆனா சத்தியமா நீங்க ஒரு தாலி நார்த்தேன். நீங்க சிறுமு மினி பஸ்ல மாட்டிதான் நான் சாவ போறேன். ஏய் அத பத்தி கவலை கிடையாது எனக்கு. 6 நீ சாவு 100 நீ சாவு. எப்படியா பேச்சு கேட்டு கொடுமை பண்றியடா நீ. யார் தெரியா? தெரியா? தர்ம பத்திடாவா? நீ தாலி அறுத்து நேரமா அந்த குழந்தை கூட ஆகுதுடா. குழந்தையா? குழந்தை எனக்கு யாரா? தொடையில வந்து வச்சு திரும்ப கட்டுங்க. ஏய் ஏய் இடமா நான் கட்டிய தாலியே நான் அறுத்துட்டேன். நான் வச்ச போட்டு பண்ணி திருடலாமா? ஐடி வேணாங்க. ஏய் அஸ்தா வேணாங்க. அடி சொல்றவளா? வேணாம். அடி சொல்றவளா? ஏய் கண்ணுனேடா போட்டு ஐயா உனியால போட்டு என்ன சொன்னேன்? உன் கற்பை கழித்தவன் நான் தான் இல்லை என்று மறுக்கவில்லையே. ஒரு பிச்சைக்காரன் நாய் நீதிமன்றம் ஓடி வந்து எங்க அப்பா கிட்ட சொல்றாங்க நீதி கேட்க வந்தீங்க. அப்ப நல்லா இருக்கா? ஏய் நான் யாரு? இந்நாட்டு இளவரசன். நான் எத்தனையோ பெண்கள் அனுபவிக்கலடா. எனக்கு தைரியம் இருக்கு. உனக்கு முடியுமா? உன்ன முடியுமா? இதுல முடியாதுன்னு போது இவ யாராவா? சாதாரண 7 குடிசையில் பிறந்த பெண் இவன். ஆனா இந்த கோபுரத்தை வாழ ஆசைப்படலாமா? வரலாமா? ஒரு 5-10 வாங்கி போனா அவனுக்கு நான் உனக்கு பேசத்தான் ஒன்னும் புரியாத சொல்லு. நீதிமன்றம் ஓடி வந்தா என்னுடைய தந்தை நீதி தவறான மன்னன் எனக்கு இவனுக்கு திரும்ப செஞ்சு வச்சாங்க. இதற்காக என்றால் நாட்டு மக்கள் கேவலப்படக்கூடாது என்பதற்காக, அவங்களை அசிப்படக்கூடாது என்பதற்காக என் தந்தை திருமணம் செஞ்சு வச்சான். அப்ப முடி கட்டினேன். இவன் நிமிடம் வாழக்கூடாதுன்னு பார்த்தா இப்போ இவன் நிலைமையா? இவன் நிலைமை தான் உன் நிலைமை. உனக்கும் புரியுதா? இனி மேற்கொண்டு நீ எனக்கு மனைவியும் கிடையாது, நான் உனக்கு கனவும் கிடையாது. எங்கன்னா சென்று பிச்சை எடுத்தா போச்சுமோ உன்னை உயிரோடு உரைப்போ. மறுமுறை என் கண்ணுக்குள்ள வந்து நின்று முதல்ல என்ன சொன்னேன்? பெட்ரோல் ஊற்றி உயிரோடு ஏற்றிடுவேன். நான் பார்க்கவே மாட்டேன். வருதம் என்பது எனக்கு கிடையவே கிடையாது. புரியுதா? வருத்தமா? ஐ ஆம் யா குட் பை. கட்டிய மனைவி என்றும் பாராமை கேவலம் அவனுடைய வார்த்தையை கேட்டு காட்டிக் கொண்டு வேட்டையாடி ஏன் கழுத்துல இருந்து தாலி அறுத்து கொண்டு போறீங்க. ஆமாண்டி. நீங்க போக பொழுது உனக்காக நான் ஒண்ணு சொல்லி அனுப்புறேன். என்ன சொல்ல போற? அதை கேட்டுக்கிட்டு போகலாம். சொல்றேன். நானே உத்தமியா இருந்தா நானே பத்தினியா இருந்தா உனக்கு மட்டும்தான் நான் முந்தானியை விரிச்சது உண்மையா இருந்தா கேவலம் அந்த மோகனாவாலே ஏன் நிலைமையா நீங்க நடு தெருவில் நிக்கத்தான் போறீங்க. அப்பதாங்க தெரியும் மனைவியினுடைய அருமனா என்னன்னு. நீ சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்து எனக்கு. சாபம் கூட சாபம் எடுக்கணியா? ஏய் சாபம் கொடுக்குறீங்க. நீ நான் உத்திமே அடி, நீ நான் பத்திரி அடி, நீ அடி மாமனார் வச்சிருந்த தேவடியா உத்திரி படுத்து உத்திரி என்றால் மோகன உத்தமி, அவ பத்தினி. அவ சாபம் எனக்கு பழிக்கிட்டு உன் சாபம் என்ன ஒண்ணுமே செய்யாது. இப்போது இந்த தாலியை அவ கழுத்தை கட்டி நாங்கள் இருவரும் சந்தோஷமா பண்ணி ஐயா குட் பை. இவனை வச்சுக்கினே நிறைய வச்சுக்கினே ஏன போசி போடி சத்தியமா உனக்கு சுகர் வந்து ராணிப்பேட்டை ஆஸ்பத்திரி இட்டு போய் உன் காலகரி நகத்துல நான் மாத்திக்கிறேன். அடுத்த வேண்டி விநாயகர் நீ தாண்டா. யாருக்கு சுகரா? யாருக்கு சுகரா? யாருக்கு சுகரே? இந்த ராஜா கிட்ட எதுவுமே நடக்காது. என் தெய்வம்டாங்க, என் குலசாமி அவன். ஆமாண்டா.